ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன வந்தாலும் நம்புவே, இன்னேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்று என்னை காத்திடுவார். ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி கூரை சத்துருவை வென்றே,
வந்தாலும் அவர் என்னை கைவிட. அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு சாயங்காலம் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றும் என்னை காத்திடுவார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றும் என்னை காத்திடுவார். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றும் என்னை காத்திடுவார் என்றும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் என்னை காக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் யோபோட நம்பிக்கையா இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அந்த என்ன வந்தாலும் அவரை நம்புவேன். என் மீட்பர் உயிர். அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிறவர்களை ஒரு நாள் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்களை ஒரு நாளும் ஆண்டவர் பிரகாசம் அடையாம செய்கிறதில்லை. மாறாக அவரை யார் நம்புகிறார்களோ அவர்களை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்ல போறேன், நம்பிக்கையே உமக்கு 100க்கு 100 நான் உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதை இன்னைக்கே செய்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உம்மைத்தான் நான் நம்பி, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. கையை தட்டி எல்லார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. 100க்கு 100, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. எல்லாரும் சேர்ந்து உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு. என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உம்மைத்தான் இயேசுவே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க, உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஓ இயேசுவே, உம்மைத்தான், உம்மை மாத்திரம்தான் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசைகள் மேற்கில் இருந்தோ, கிழக்கில் இருந்தோ, வடக்கில் இருந்தோ, தெற்கில் இருந்தோ இல்லப்பா. ஓ வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவராகிய உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஓ உம்மைத்தான், உம்மைத்தான்
தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னோம். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதே பாக்கியம். அவரை நம்புறது பெரிய. ஏன்னா மனுஷனை நம்புவது விருதான, கர்த்தரை நம்புவதோ நமக்கு எல்லா ரீதியிலும் நமக்கு அது ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு பலன், அதுதான் நமக்கு வெற்றி. மனிதர்கள் இல்லை, கர்த்தர். அவரை நம்புகிற நாம் பாக்கியவான், பாக்கியம். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென் ஆண்டவரே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் நானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி. சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. எந்திரிச்சு நின்று, நீர்தானே, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் நானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. உம்மை நம்பும் நான் சத்தமான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. அதனால் எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து சத்தமா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை, ஆமென் ஆண்டவரே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை. அவங்க யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு. அதனால சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். எல்லாரும் சொல்லுவோம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. உம்மை நம்புவேன் இயேசுவே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. கடைசியா உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். இயேசுவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில். சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக
காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவர் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக சோர்ந்து நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். முடிஞ்ச கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து
வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே நிஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவே நிஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து. கரங்களை உயர்த்தி வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாட. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்லுங்க, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவும் நிஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவே நிஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் எப்போதும் கைவிடுகிறது. கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய சமூகம் எங்களை தாங்கி நடத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். 2 Kings chapter number 4. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்போதும் போல நம்ம சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். 2 Kings chapter number 4 verses commencing from 1 through 7. எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆமையின் சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து இந்த கிரேட்னஸோட சீசனில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 18 வாரமாக 19 வாரமாக நம்ம ஆண்டோடைய வார்த்தையை அந்த கிரேட்னஸில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கும் அந்த அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த கிரேட்னஸை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற இன்னொரு ஆலோசனையை இன்றைக்கி ராத்திரி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர்.
கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிந்த பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் இது. தீர்க்கதரிசிகளினுடைய மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசியாகிய எலிசாவை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் இப்போது நம்ம இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிகின் வித் அ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இன்னைக்கு இந்த செய்தியை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானும் நீங்களும் கிரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது, உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது, மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்மை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்பது நாம் இந்த பூமியில் ஏதோ சாதாரணமான ஒருவராக அல்லது ஒருத்தியாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நம்மை குறித்த விருப்பம் இல்லை. மாறாக ஆண்டவருக்கு நம்மை குறித்து இருக்கிற விருப்பம் என்னன்னா, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான். நல்லான்னா சும்மா நல்லா இருக்கிறது இல்லை, நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறேன்? சம்டைம்ஸ் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒருவேளை ஒரு காங்க்ருவன்ஸ் இருக்கலாம், ஒரு முரண்பாடு இருக்கலாம். நீங்கள் காதில் கேட்குற வார்த்தைக்கும் உங்கள் கண்ணில் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குற காரியத்துக்கும் நடுவில் என்ன இருக்கலாம்னா ஒரு முரண்பாடு இருக்கலாம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 18 வாரமாக நம்ம இதே தலைப்பில் சுதந்திரிக்கிற இந்த ஆண்டில் சிறந்ததை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 18 வாரமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இந்த வருஷம் பூரா நம்ம பேசத்தான் போகிறோம். பேச மாத்திரம் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளவும் போகிறோம். இன் பிட்வீனில் சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் காதில் கேட்குறதுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு பெரிய முரண்பாடு என்ன செய்யலாம்னா, ஏன்னா ஆண்டவர் என்னை செழிப்பாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்னை விரும்புகிறார். பட் என்னோட சிச்சுவேஷன், என்னோட வருமானம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவனுடைய ஒத்துழைப்பு அல்லது மனைவியினுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சாலும் ஆண்டவரோட அவர் திட்டமாக தெளிவாக ஆண்டவருக்கு நம்மை குறித்து இருக்கிற விருப்பம் என்பது நானும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் ஒரு ஆமென்? இன்ஃபேக்ட் அவருடைய வார்த்தைகள் பைபிள் முழுக்க நம்ம பார்க்கிற அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளை குறித்த அவருடைய விருப்பத்தை அப்படி தான் சொல்லுது. அவர்கள் செழிப்பாக இருக்கணும், அவர்கள் மேன்மையாக இருக்கணும், அவர்கள் உயர்வாக இருக்கணும், அவங்க தலையாக இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் கடன் கொடுக்குறவங்களா இருக்கணும், அவங்க தான் பெரியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிற விருப்பம். அதைத்தான் அவர் எரேமியாவினுடைய புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தில் சொல்லும்போது, ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ சேஸ் தி லார்ட். உன்னை பற்றி எனக்கு அந்த வார்த்தையை உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிற அந்த பின்புலத்தை, அந்த பின்னணியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வார்த்தையோட அழுத்தம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க உடஞ்சு போன நிலைமையில அவர்கள் ஒரு அடிமைகளாக, அவர்கள் கைதிகளாக ஒரு தேசத்தில் அவர்கள் சிறைப்பட்டு போய்
இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இதுக்கு மேல எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது, அந்த நிலைமையில உடைஞ்சு முறிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. உனக்கு என்கிட்ட உன்னை பற்றி உனக்காக ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் சாதாரணமான திட்டம் இல்லை. த பிளான் டு ப்ராஸ்பர், உன்னை செழிக்க வைக்கிறதுக்காக, உன்னை மேன்மை அடைய வைக்கிறதுக்காக, உன்னை வாழ வைக்கிறதுக்காக. நீ இப்போ உடஞ்சு போன நிலைமையில் இருக்க, நீ இப்போ முறிஞ்சு போன நிலைமையில் இருக்க, நீ இப்போ அடிமையா இருக்கிற, உன்னை ஒருத்தன் ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறான், நீ பல துன்பங்களுக்கு நடுவில் இருக்கிற. பட் I have a plan for you says Lord. உனக்காக என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு அன்றைக்கு எரேமியா 29:11 சொல்லுகிற அதே ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நமக்கும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோ மோசமான நிலைமையில, தகர்க்கப்பட்டு போன நிலைமையில, நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்திற்கும் பெரிய முரண்பாடுகளுக்கு நடுவில் நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா நம்புங்க. He has a plan for you. உங்களுக்காக தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் சாதாரணமான திட்டம் இல்லை. அந்த திட்டம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? அந்த சென்டிமெண்ட்ல தான் சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தோட 3வது வசனத்தையும் அந்த சேம் சென்டிமெண்ட்ல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். அப்படின்னா அவன் யாரா இருப்பான்னா ப்ரொடக்டிவா இருப்பான். அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான், உற்பத்தி செய்யறவனா இருப்பான். அவன் வறண்டு ப்ரொடக்ஷன் இல்லாம என்ன செய்ய மாட்டான்னா, அவன் தன் காலத்தில் அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு அவன் என்ன செய்வான்னா தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் ப்ரொடக்டிவா என்ன செய்வான்? அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னா பிரிசர்வ்ட், அவன் பாதுகாக்கப்படுவான். அவன் கனி கொடுக்கிறவனா மாத்திரம் இருக்க மாட்டான், அவன் பத்திரமாவும் என்ன செய்வான்? அதோடு மாத்திரம் இல்லாமல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா அவன் நல்லாவும் என்ன செய்வான். அதை தான் சங்கீதக்காரன் அந்த பிளானோட கண்டினியூசிங் சென்டிமெண்ட்ல தான் அவன் எழுதுறான். அவன் ப்ராஸ்பரஸா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அவன் ப்ரிசர்வ்டா, அவன் ப்ரொடக்டிவா இருக்கணுங்கிறது தான் என்ன குறித்த உங்களை குறித்து இருக்கிற ஆண்டவருடைய விருப்பம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றேன்? அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு செழிப்பை குறித்து இருக்கிற புரிதல், ஆண்டவர் அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தையை அவர் எந்த அர்த்தத்தில் அதை மீன் பண்றார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நாம செழிப்பு அப்படிங்கிறத கார், நகை, பணம், இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? நம்ம வாழ்கிற வசதியான வீடு, நமக்கு இருக்கிற வாய்ப்புகள், இந்த அடிப்படையில் நம்ம செழிப்பு நம்ம அந்த அடிப்படையில் அக்கவுண்ட் பண்றோம். பட் செழிப்புங்கிற வார்த்தைக்கு, ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னா டு பிரேக் ஃபோர்த். அப்படின்னா சடனா பஸ்ட் ஆகி வெடிச்சு அது வெளியில வர்றது தான் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற எபிரேய பதத்துல. ப்ராஸ்பெரிட்டிக்கான அர்த்தம் என்னன்னா சடனா வெடிச்சு அது பஸ்ட் அவுட் ஆகி எமர்ஜ் ஆகி அது எழும்பி இட் மீன்ஸ் டு அட்வான்ஸ். அவன் எந்த ஒரு இடத்துலையுமே அவன் நிற்க மாட்டான், அவன் மூவ் ஃபார்வர்ட் ஆகி முன்னாடி போயிட்டே இருப்பான். அதுதான் செழிப்பை பத்தி ஆண்டவருடைய ஐடியா. அதை தான் எபிரேய பதத்தில் அந்த செழிப்புங்கிற வார்த்தை. அப்படின்னா என்னன்னா அவனை எதுவுமே அடக்கி வைக்க முடியாது. சொல்லுங்க, அவனை எதுவுமே அடக்கி வைக்க முடியாது. ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்ற ப்ராஸ்பெரிட்டி. யூ ஷால் பி ப்ராஸ்பர்னு ஆண்டவர் சொல்ற அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது எதுவுமே உன்னை அடக்க முடியாது. நீ ஒரு எலாஸ்டிக், ஒரு ஸ்பிரிச்சுவல் எலாஸ்டிசிட்டி உன்னோட மேல இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீ கீழே போறையோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ எழும்பி மேலே, உன்னை எதுவுமே என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ராஸ்பெரிட்டி தான் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. நம்ம எவ்வளோ பின்னாடி போகிற மாதிரி இருந்தாலும் அவ்வளோ நம்மளை முன்னோக்கி அந்த ப்ராஸ்பெரிட்டி என்ன செய்யணும், நம்மளை வெடிச்சு எமர்ஜ் ஆகி நம்மளை வெளியில வர வைக்கும். அதுதான் தேவனுக்கு நம்ம மேல இருக்கிற செழிப்பை பத்தின ரகசியம். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்குள்ள, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய, நான் செழிப்பா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய, நான் கிரேட்டா வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய. அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்மளோட தியரியை நம்ம எப்படி கொண்டு போகணும்னா, நான் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், கிரேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். பட் அவரோட பிளான்
என் வாழ்க்கையோட பொசிஷனோட அலைன் ஆகாம இருக்கும்போது, ஆண்டருடைய திட்டம் அது, பட் என் வாழ்க்கையோட பொசிஷன் அதோட அலைன் ஆகாம அதோட ஒத்து வராம இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. நான் போய் அவருக்கு முன்னாடி நின்று, ஏன் எனக்கு செழிப்பு இல்லை, ஏன் நான் கிரேட்டா இருக்க முடியல, ஏன் நான் வாழ முடியல, ஏன் நான் நல்லா இருக்க முடியலன்னு ஆண்டவரை பார்த்து நான் கேட்க முடியும். எத்தனை பேர் ஒரு புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்றேன். நான் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், கிரேட்டா இருக்கணும், மேன்மையா இருக்கணும்ங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். பட் அவரோட பிளானும் என்னோட வாழ்க்கையோட பொசிஷனும் ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம, அட்ஜஸ்ட் ஆகாம, அலைன் ஆகாம, ஒத்து வராம, அது ரெண்டும் எதிர் துருவங்களா என்னோட ஆண்டவருடைய திட்டமும் என் வாழ்க்கையோட யதார்த்தமும் வேற வேற நிலைமையில இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்னா, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே ஏன் உங்க பிளான் என் பொசிஷனோட ஏன் ஒத்து போக மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்னா கேட்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் the verse number 1 it was engineered in such a way, like அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியாகி எலிசா கிட்ட வந்து கேட்குறாங்க, என் குடும்பம் இப்போ கஷ்டத்தில் இருக்கு, என்னுடைய கணவன் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர், அவர் கர்த்தரை விசுவாசித்தார் என்பதை நீர் அறிவீர், அவர் கர்த்தரை மாத்திரம்தான் நம்பி இருந்தார் என்பதை நீர் அறிவீர். பட் அவர் விசுவாசமா இருந்தார். பட் என் குடும்பத்தோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நான் பிரச்சனையில, பாடுகள்ல, கடன்ல, நெருக்கடியில என் குடும்பத்தோட நிலைமை இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த அம்மா தீர்க்கதரிசியாகிய எலிசாக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆண்டோட பிளானுக்கும் என் குடும்பத்தோட பொசிஷனுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஏன்? என் கணவர் ஆண்டவரை உண்மையாய் சேவித்தார், அவர் ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்தார், அவர் ஆண்டவரை உண்மையாய் நம்பினார். ஏன்னா அந்த அம்மா என்ன தெரிஞ்சிருந்தான்னா, எங்கெல்லாம் உண்மை இருக்கோ, எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, எங்கெல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கோ, தேவனுடைய தயவு அந்த விசுவாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்து அந்த குடும்பத்தை நிரப்பியே ஆகணுங்கிறதுல அந்த அம்மா என்னவா இருந்தான்னா தெளிவா இருந்தா. ஒருத்தன் கர்த்தரை விசுவாசிச்சா, ஒருத்தன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, ஒருத்தன் கர்த்தரை உண்மையா சேவிச்சா, ஆராதிச்சா, கண்டிப்பா அந்த குடும்பத்தை கர்த்தருடைய தயவு நிரப்பணும், தாங்கணும், பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது ஏன் என் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலைமைன்னு தான் அந்த அம்மா என்ன செய்யறான்னா, தீர்க்கதரிசி கிட்ட போய் எலிசா கிட்ட போய் கேட்க போறாங்க. அந்த அம்மா போய் கேட்க போகும்போது அந்த அம்மாவோட நிலைமை முப்பெரும் விழா மாதிரி, அந்த அம்மாவுக்கு முப்பெரும் போராட்டங்கள் அந்த அம்மாவோட வாழ்க்கையில. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு போகும்போது அந்த அம்மாவோட வாழ்க்கையில 3 பெரிய போராட்டங்கள். ஒன்று, ஹர் ஹஸ்பண்ட் இஸ் டெட், அவரோட புருஷன் செத்துட்டாங்க. எப்போ செத்தார் தெரியல, பட் அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்டாரு அப்படிங்கும் போது அந்த எறால நம்ம யோசிச்சு பார்க்கணும், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் யோசிச்சு பார்க்கணும். அந்த புருஷன் தான் ஒரு வீட்டோட சம்பாத்தியத்துக்கான ஆதாரம். ஒரு ஆண் தான் ஒரு வீட்டில் வருமானத்தை கொண்டுட்டு வர அப்போ அவர் புருஷன் செத்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருமானம் செத்தாச்சுன்னு அர்த்தம். புருஷன் செத்தாச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா. அப்போ அவ எப்படிப்பட்ட நிலைமையில வந்து நிற்கிறான்னா, her husband is dead. 2, her households are depleting. அவளே அவளோட வாயால சொல்றா, என் கையில வீட்டில் ஒரு குடம் எண்ணெயே அல்லாம என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை, என் வீட்டில் ஒரு பொருளும் இல்லை, எல்லாமே போயிருச்சு, இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான். அந்த அளவுக்கு அவளோட வீட்டில் இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளும் என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சு கம்மியா போயிடுச்சு. வீட்டுக்காரர் செத்துட்டார், வருமானம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வாழ வழி இல்லை, வீட்டில் இருக்கிற வசதிகளும் வீட்டில் வசதியே இல்லை, எல்லாம் போச்சு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இப்போ இதெல்லாம் பத்தாதுன்னு கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை, என் கையில் வச்சிருக்கிற 2 பிள்ளைகளை, 2 ஆம்பளை பசங்க, இதுக்கு வளர்ந்து நாளைக்கு என்னை காப்பாற்றி என்னை கஞ்சி ஊற்றுன்னு நினைச்சா, இப்போ இதை ஒருத்தன் அடிமையாக கொண்டு போறதுக்கு கடன் கொடுத்தவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, இதுதான் அந்த அம்மாவோட நிலைமை. தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு அந்த அம்மா கேட்கும்போது அந்த அம்மாவோட நிலைமை இதுதான். வருமானம் இல்லை, அதற்கான வழியும் இல்லை, வீட்டில் வசதி இல்லை, இருக்கிறது கொஞ்சம்தான். வீட்டில் இருக்கிறவங்களே என்ன செய்ய போறாங்கன்னா, கடன் கொடுத்தவங்க கடனுக்கு அடிமைகளாக கொண்டு போக இதுதான். இப்படிப்பட்ட நிலைமை இருந்தா கூட yet she comes to, நான் சொன்ன மாதிரி எலிசா கிட்ட அவங்க வந்து அவங்களோட நிலைமையை சொல்றாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை நம்பினாங்க. என் கணவர், அவ சொல்றா பாரு, என் கணவர் தேவனுக்கு பயந்து நடந்தார் என்பதை நீ என்ன செய்வீர், நீர் அறிவீர். என் ஆண்டவர், என் புருஷன் ஆண்டவரை விசுவாசிச்சார்னு உங்களுக்கு தெரியும், என் புருஷன் ஆண்டவரை நம்பினார்னு உங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு என்னோட குடும்பத்தோட நிலைமை டோட்டலா தலைகளா இருக்கு. என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை, எனக்கு வீட்டுக்காரும் உயிரோடு இல்லை, என் வீட்லயும் ஒன்றும் இல்லை, என் கையில் இருக்கிற 2 பசங்களையும் கடங்காரங்க கொண்டுட்டு போக பார்க்குறாங்கன்னு வந்து நிற்கிறாங்க.
நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இப்படி சொன்னேன். ஒருவேளை இந்த அம்மா, இந்த தீர்க்கதரிசியினுடைய இந்த மனைவி, இவங்க டைரக்டா ஆண்டவரோட கனெக்ட் ஆகல. இவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததாகவோ, இவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததாகவோ, இவங்க ஆண்டவரை சேவிச்சதாகவோ இந்த அம்மா சொல்ல. என் புருஷன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார் என்பதை நீர் என்ன செய்வீர்? நீர் அறிவீர். அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை நீர் அறிவீர். அப்ப எந்த தைரியத்தில் இந்த அம்மா வந்திருக்கான்னா, இந்த அம்மாவுக்கு டைரக்டா ஆண்டவரோட கனெக்ஷன் இல்லைனாலும் ஆண்டவரோட நல்ல கனெக்ஷன் இருக்கிற ஒரு ஆளோட எனக்கு கனெக்ஷன் இருக்கு. அவர் ஏன் புருஷன், ஏன் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னா எலிசா கிட்ட போய், அப்போ நமக்கே டைரக்டா ஆண்டோட கனெக்ஷன் இல்லைனாலும் நல்ல ஆண்டோட கனெக்ஷன் இருக்கிற ஒருத்தோட நமக்கு கனெக்ஷன் இருக்கிறதே நாம தைரியமா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று சில காரியங்களை என்ன செய்யலாம். சம்டைம்ஸ் நமக்கு இருக்கிற அளவுக்கு தொடர்பு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட இருக்கிறது இல்லை. என்னோட அம்மாவுக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கை சம்டைம்ஸ் நான் யோசிச்சு பார்ப்பேன். அவங்களுக்கு ஆனா கண்ணா சரியா வாசிக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம், அவங்களுக்கு இருக்கிற ஜெபம், அவங்களுக்கு இருக்கிற வேத வாசிப்பு, அது எனக்கு என்ன செய்யறதில்லை. அப்போ எனக்கு இருக்கிறது என் பசங்களுக்கு என்ன இல்லை சம்டைம்ஸ் அப்படி. பட் நான் எப்படி இது எப்படி யோசிச்சு பார்க்குறேன்னா, தோ நான் டைரக்டா கனெக்ட் ஆகலனா கூட அவரோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற ஒருத்தங்களோட நான் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால தைரியமா ஆண்டவருக்கு முன்னாடி போய் என்ன செய்யலாம். அப்போ ஒரு புருஷன், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்த ஒருத்தனோட இந்த அம்மாவுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறதுனாலே தன்னோட பிரச்சனை மாறணும்னு தைரியமா போய் நின்று எலிசா கிட்ட கேட்க முடியும்னா, அந்த அம்மாவோட புருஷனை விட ஒருவர் பெரியவர். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து கொண்டார். அவருடைய வார்த்தையின்படி இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னையே தியாக பலியாக கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு அவர் உண்மையாக நடந்தார். அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தோடு கூட நமக்கு சம்பந்தம் இருக்கிறது. அந்த இயேசுவோடு கூட நமக்கு உறவு இருக்கிறது. ஆகவே தைரியமாய் கிருபாசன தண்டையில இன்னைக்கு ராத்திரி வந்து நின்று, ஆண்டவரே உங்க பிளானுக்கும் என் வீட்டோட பொசிஷனுக்கும் சம்பந்தம் இல்லாம, முரண்பாடா, அலைன்மெண்ட் இல்லாம இருக்கு, அது ஏன் அதை மாத்தி கொடுங்கன்னு என்னால உங்களால தைரியமா கேட்க முடியும். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்றேன்? Hallelujah. See, sometimes பிளானும் பொசிஷனும் அலைன்மெண்ட்ல இல்லாம இருக்கும்போது யார் வேணா போய் கேட்க முடியாது. பட் கனெக்ஷன் இருக்கிற ஆள் என்ன செய்யலாம்னா தைரியமா போய் என்ன செய்யலாம். நம்ம ஏதாவது ஒரு மனு கொடுத்துட்டு அந்த பெட்டிஷனுக்கு என்ன ஆச்சு தீர்வு அப்படின்னு யார் வேணா நினைச்சவங்க எல்லாம் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்குள்ள போய் என்ன செய்ய முடியாது, கேட்டு பதில வாங்கிட முடியாது. பட் அதுக்குள்ள கனெக்டடா இருக்கிற ஆளால என்ன செய்ய முடியும், என்னங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்ம பிளானுக்கும் ஆண்டோடைய பிளானுக்கும் நம்முடைய பொசிஷனுக்கும் சம்பந்தம் இல்லையா? இயேசுவோட நமக்கு தொடர்பு இருக்கு, அவருடைய ரத்தத்தோட நமக்கு தொடர்பு இருக்கு. அவர் நமக்காகவே மரித்தார், அவர் நமக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நமக்காகவே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் நமக்காகவே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை முன்னிட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக வந்து நின்று, ஆண்டவரே உங்க பிளானுக்கும் என் பொசிஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, அது ஏன் அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி நான் நீங்களுக்கு கேட்டா அதற்கு பதில் சொல்றதற்கும் அந்த சூழ்நிலையை சரி செய்து கொடுக்கறதற்கும் ஆண்டவர் போதுமானவர். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். இப்போ எலிசா இந்த அம்மாவை என்ன பண்றாருன்னா ஒரு ரீபொசிஷன் பண்ணி விடுகிறார். ஏன்னா என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், இப்போ இருக்கிற பிரச்சனை பத்தி அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ நான் இதை எப்படி நினைக்கிறேன்னா, முன்னாடி அந்த ஃபேமிலி நல்லா தான் இருந்திருக்கு, அவங்க நல்லா தான் என்ன செய்ய, அவங்க அந்த அம்மாவோட புருஷன் உயிரோடு இருக்கும் போதே அந்த குடும்பம் கஷ்டப்பட்டதாக என்ன செய்யப்படலைன்னா எழுதப்படலை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையோ நிலைமையோ கடன் வாங்கி இருக்கிறாங்களோ, ஏன்னா பிகாஸ் அவர் இல்லாததுனால வருமானம் இல்லை வீட்டுக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த பண நெருக்கடி ஒருவேளை வந்ததாக நம்ம யோசிச்சா, முன்னாடி அந்த வீடு எப்படி தான் இருந்திருக்குன்னா நல்லா தான் இருந்திருக்கு. சொல்லுங்க, எப்படி தான் இருந்திருக்கு? நல்லா தான். நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது, பட் அப்படிதான் நம்ம அந்த வசனத்தினுடைய போக்கை வைத்து பார்க்கும்போது அப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி அவங்க எப்படி தான் இருந்திருக்காங்கன்னா, பட் இப்போ வீட்டுக்காரர் செத்து வருமானம் போச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் போச்சு, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் போகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ எலிசா என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல மறுபடியும் இவங்களை ரீபொசிஷன் பண்ணி விட்டுட்டா, மறுபடியும் இவரோட பொசிஷனை மறுபடியும் ஆண்டவருடைய நன்மைகளை பிளான்ஸை பெற்றுக்கொள்ற மாதிரி இந்த அம்மாவோட பொசிஷனை அவர் ரீபொசிஷன் பண்ணி விட்டுட்டாவே என்னவா போயிடும்னா, சொல்லுங்க, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் வானத்திலிருந்து மழை விழுகுது, குடத்தை குப்பரை கமுத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு குடம் நிறையலைன்னு சொன்னால் அது என்ன செய்ய போகிறதில்ல. வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது நிறையலைன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறதில்ல.
வந்து திறந்த வானத்துல சும்மா அந்த குடத்தை வச்சிருந்தாலும் சீக்கிரத்தில் என்ன செய்ய போறதில்ல. பட் அந்த திறந்த வானத்திலிருந்து விழுகிற தண்ணீர் ஒரு இடத்துல வந்து அது அங்கிருந்து ஃப்ளோ ஆகிற அந்த கரெக்டான மடைக்கு கீழே அது வைக்கப்படும் போது அது கரெக்டாக என்ன செய்யும். அப்போ அது அந்த குடம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, குப்புற கம்பி கிடந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சும்மா அது திறந்த வானத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் என்ன, அதனுடைய வாய் அளவு சிறுசாக இருக்கிறதுனால என்ன செய்ய போறதில்ல. தண்ணீர் அவ்வளோ வானத்திலிருந்து விழுகிற அந்த தண்ணீர் இந்த சின்ன வாய் அளவு இருக்கிற குடத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, கரெக்டாக விழுந்து நிரம்ப. பட் அது கரெக்டாக பொசிஷன் பண்ணப்பட்டு ஒரு ஓட்டில் விழுந்து இறங்குற தண்ணிக்கு நேராக அந்த பைப்புக்கு நேராக அந்த குடத்தை வச்சிருந்தா ஈஸியாக வானத்திலிருந்து விழுகிற தண்ணீர் கரெக்டாக என்ன செய்யப்படும்னா அந்த குடத்தை எலிசா அவர் அதை தான் பண்ணுறார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்று கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணி விட்டா எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லா தான் இருந்தீங்க, உங்களை கர்த்தர் என்னையும் உங்களையும் கர்த்தர் நல்லா தான் சிருஷ்டித்தார். மனிதனை கர்த்தர் எப்படி தான் சிருஷ்டித்தார்னா நல்லா தான் சிருஷ்டித்தார். கொஞ்சம் நடுவில் தப்பாய் போச்சு, கொஞ்சம் ஏதோ சில போராட்டங்கள், ஏதோ சத்துருடைய சில காரியங்கள், பட் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சின்னதாக ஒரு ரீபொசிஷன் பண்ணி விட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சின்ன ஒரு பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன ஒரு பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சின்னதாக அந்த நிலையை கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டுட்டா சரி. இந்த பொசிஷன் மாறத்துக்கு மூணு விஷயம் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்து எலிசா அந்த அம்மாவுக்கு சொன்ன ஆலோசனையை நாமளும் கேட்கும். அந்த ரீபொசிஷனுக்கு இப்போ இந்த அம்மா மறுபடியும் கிரேட்டாக வாழ்கிறதுக்கு, செழிப்பாக வாழ்கிறதுக்கு ரீபொசிஷன் பண்ணப்படணும். அதுக்கு மூணு விஷயம். ஒன்று, she had to share in the work. சொல்லுங்க, வேலையில், சத்தமாக சொல்லுங்க, வேலையில் பங்கு எடுக்கணும். சொல்லுங்க, வேலையில் தேவ திட்டத்தில் பங்கு எடுக்கணும். காரியத்தில் என்ன செய்யணும், பங்கு எடுக்கணும். ஆண்டவர் என் லைஃப்பில் செய்கிற அந்த ஒர்க், அந்த கிரியையில் நானும் பங்கு எடுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும், நானும். அந்த 1வது வசனத்தில் அந்த அம்மா அழுதுட்டே ஓன்னு வந்து எலிசா முன்னாடி வந்து விழுந்து என்ன செய்கிறாங்க, என் புருஷன் செத்துட்டான், என் குடும்பத்தோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எலிசா ஏதாவது செய்யணும்னு அந்த அம்மா வந்து எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது எலிசா டேபிளை டப்புன்னு அந்த அம்மா பக்கமாக திருப்பி விட்டு, இல்லை இப்போ நீ இதில் உன்னோட பங்கும் என்ன செய்யணும், சொல்லுங்கள், என்னோட பங்கும் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், என்னோட பங்கும். எப்போதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய மேஜரான விஷயத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாரோ அப்போல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை அவர் மனிதர்களோடு கூட வைத்துக் கொள்றத வேதம் முழுவதுலையும் நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எப்போவுமே நான் என்ன செய்ய மாட்டேன்னா ஒத்து வர மாட்டேன். அதை எத்தனை ஊழியக்காரங்க என்ன அதுக்கு தலைகளாக நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நீ குப்புறப்படுத்தி தூங்கு அப்படின்னு சொல்கிற இந்த விளக்கத்தை ஒரு நாள் நான் என்ன செய்கிறது இல்லைன்னா, பிகாஸ் எவ்ரி டைம் when God wants to perform something major in my life, என் வாழ்க்கையில் எதையாவது ஆண்டவர் பெருசாக செய்யணும்னு எப்போதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வருகிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு என்னோட பங்கும் தேவைப்படுது. வாயத்தரன்னு சொல்லுங்கள், என்னோட பங்கு. சத்தமாக சொல்லுங்கள், என்னோட. நிறைய பேர் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் சும்மா கேட்டுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சது தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், நம்முடைய சாயலையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் நாம் ஒரு மனிதனை உருவாக்குவோமாக அப்படிங்கிற ஒரு வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிதாவாகிய தேவனோடு கூட பார்ட்னர்ஷிப், நாம் உருவாக்குவோமாக, இல்லையா? அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானுடைய பார்ட்னர்ஷிப்பும் பிதாவாகிய தேவனோடு கூட என்ன செய்யப்படுகிறதுனா தேவைப்படுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பூமியை திரும்பவும் அவர் ரீப்ளனிஷ் பண்ண நினைத்த போது நோவா என்கிற மனிதனோட பார்ட்னர்ஷிப் ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது. நோவா ஒரு பேழையை செய்ய வேண்டிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கிழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் வரும்போது மோசையோட பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படும். அவன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அந்த சமுத்திரத்திற்கு நேராக நீட்ட வேண்டிய மோசையோட பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படுகிறதுனா தேவை. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோ மதில் கீழே விழுகணும்னா யோசுவாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுது. அவங்க அந்த மதிலை 7 முறை சுற்றி வர வேண்டிய பார்ட்னர்ஷிப் ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்துக்கரையில் படுத்து கிடக்கிற ஒருத்தன் அவன் எழுந்து நிற்கணும், அவன் நடக்கணும் அப்படிங்கிற ஆண்டோடைய திட்டம் நடக்கணும்னா அவனோட பார்ட்னர்ஷிப் ஆண்டவர். அவன் எழுந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிற பார்ட்னர்ஷிப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்பட்டது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5000 பேருக்கு மேலே, புருஷர்கள் மாத்திரமே 5000 பேர், இது போக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்கணும்னா யாராவது கொஞ்சம் அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்குற பார்ட்னர்ஷிப் ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது.
யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் அவனுக்கு கண்கள் திறக்கப்படணும்னா அவனோட பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. அவன் போய் அந்த சேரை போய் சிலோம் குளத்துல கழுவணும். அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்த போது அந்த மரித்த லாசரோ உயிரோட கல்லறைக்குள்ள வெளியில கொண்டு வரணும்னா அந்த கல்லை புரட்டி போடுற பார்ட்னர்ஷிப்புக்கு 2 பேர் போய் அந்த கல்லை புரட்டி போடுறதுக்கு திருமண வீட்டில் கல்யாண வீட்டில் பந்தியில் திராட்சரசம் குறைவுபட்ட போன போது தண்ணீரை திராட்சரசமா மாத்தணும்னா அந்த கேன்ல தண்ணி ஊத்தி நிரப்புற பார்ட்னர்ஷிப். அப்போ எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு வாழ்க்கையில ஒரு மேஜரான காரியத்தை என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய இறங்குறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு என்னோட பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. வாயத்தரன் சொல்லுங்க, என்னோட பார்ட்னர்ஷிப். ஆண்டவருக்கு நாம நல்லா இருக்கணுங்கிறது தான் விருப்பம். ஆண்டவருக்கு நம்மளை செழிப்பா வைக்கணுங்கிறது தான் விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய காரியம். பட் நாம பார்ட்னர்ஷிப் பண்றோமா, பங்கு கொடுக்குறோமா? சொல்லுங்க. நம்மளோட பங்கு நமக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவரால கொடுக்க முடியும். பட் நாம இறங்கி சில அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி நாம இறங்கி சில காரியத்தை என்ன செய்யணும்? நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால கொடுக்க முடியும். பட் அதற்கு நாம சில பிளான்ஸை நம்மளும் சில விஷயங்களை என்ன செய்யணும்? அதற்காக நமக்கு ஒரு சொந்த வீட்டை ஆண்டவரால கொடுக்க முடியும். அதுக்கு நாமளே என்ன செய்யணும்? நம்ம கடன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம், இது நம்மளோட வேலை, இது நம்மளோட பொறுப்பு, அது நம்மளோட பங்கு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சிலதெல்லாம் செய்யணும்னா நாம நம்மளோட பங்கு என்ன செய்யணும்? அவரோட பங்கு அவர் எப்போதுமே செய்கிறது தயாராகத்தான் இருக்கிறார். நாம நம்மளோட பங்கை செஞ்சா அவரோட பங்கும் நம்ம பங்கும் ஒன்று சேரும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார், தயாராக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார். ஆனா நாம தசமபாகங்களை காணிக்கைகளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வர்ற பார்ட்னர்ஷிப்பை செய்யறதுக்கு நாம என்ன செய்யறோம்? தயாரா இருக்கணும். அவர் பரலோகத்திலிருந்து கேட்டு நம்முடைய தேசத்தை ரட்சிக்கிறதற்கு, நம்முடைய தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்கு அவர் எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். ஆனா நாம நம்மளை தாழ்த்தி அவருடைய நாமத்தில் அவரை நோக்கி பார்க்கிற பார்ட்னர்ஷிப்பா அவரோட என்ன செய்யணும்? நான் நீங்களும் அவருடைய நாமத்தினால கேட்கிற எதையும் நமக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் எப்போதுமே ஆயத்தமாக இருக்கான. நான் ஒருவன் என்னிலும் என்னுடைய வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அப்போ அவன் என்ன கேட்கிறானோ அவன் கேட்கறத கொடுப்பேங்கிறது தான் அந்த அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டது. அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஆண்டவருக்கு தேவைப்படுது. அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும்னா நான் என்னோட வேலையை செய்யணும். சொல்லுங்க, என்னோட வேலையை நான் என்ன செய்யணும்? எலிசா கிட்ட வந்து அந்த அம்மா என்ன இப்ப என் புருஷன் உண்மையா இருந்தார், என் குடும்பம் இப்ப பிரச்சனையில் இருக்கு, கடன்ல இருக்கு, என் பிள்ளைங்களை அடிமைகளாக்கி தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படிதான் அதை அந்த அம்மா கேட்டுட்டு வர்றாங்க. என்னால பண்ண முடியறது இருக்கட்டும், முதல் உன்னால பண்ண முடியறத நீ என்ன செய்யணும்? உன்னோட பங்கை நீ பண்ணணும். சொல்லுங்க, உன்னோட பங்கை நீ என்ன செய்யணும்? சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளோட போர்ஷனை நம்மளை செய்ய சொல்லும் போது அது சில சமயம் அர்த்தமே இல்லாததா இருக்கும். என்னங்க இது ஒண்ணுமே இருக்குன்னா, சம்டைம்ஸ் ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு சில வேலையை செய்ய சொல்லும் போது அவருடைய வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதலுக்காக நம்மளை சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லும் போது அவர் செய்ய சொல்றது நமக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. சொல்லுங்க, எப்படி பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ இந்த அம்மா ஏற்கனவே வெறுமையா இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? ஏற்கனவே அந்த அம்மாட்ட நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்றத என்னங்க அது ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது. ஏற்கனவே இந்த அம்மாவே வெறுமையில் இருக்கிறாங்க. அப்போ போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சர்க்கரை, டீ தூள், காப்பி பொடி, எண்ணெய் இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா பக்கத்து வீட்டுக்கு போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, டோன்ட் பாரோ ஃபியூ, கொஞ்சமா வாங்கிட்டு வந்துடாத, அநேகம் வெறும் பாத்திரங்களை என்ன செய், கேட்டு வா. நானே வெறுமையா இருக்கிறேன்னா நிறைஞ்சிருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வெறுமையா இருக்கிறன்னா வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வான்னு சொல்றதுல என்னையா அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே புரியல. சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி என்ன செய்யும்? ஒண்ணுமே. ஆனா நமக்கு என்ன புரியணும்னா நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள், அவரோட யோசனை நம்மளோட யோசனை கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா அது பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக இருக்கிறது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் சிந்திக்கிறது நம்ம சிந்திக்கிறதும் ஒண்ணு கண்டிப்பா கிடையாது. அப்ப சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற காரியம் புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. நீ போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா என்னது? நானே வெறுமையில் இருக்கேன், இன்னும் வெறுமையான பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சு என்ன பண்றதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பட் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு எலிசா ஒரு 2 காரியத்தை அந்த அம்மாவோட வாழ்க்கைக்குள்ள இருந்து எடுக்க விரும்ப. ஒண்ணு,
அந்த அம்மாவோட விசுவாசத்தை வளர்த்த விரும்புகிறார். அந்த அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்குறது மூலமா அந்த அம்மாவுக்கு என்ன நடக்கணும்னு எலிசா நினைக்கிறாருன்னா, அந்த அம்மாவோட விசுவாசம் வளரணும். சொல்லுங்க, அந்த அம்மாவோட விசுவாசம் வளரும். நான் சொன்ன மாதிரி டீ தூள், காப்பி தூள், சர்க்கரை இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னா சந்தோஷமா என்ன செய்ய முடியும்? போக முடியும். நம்பிக்கை என்னமோ செய்ய போறாரியா அப்படின்னு போக முடியும். பட் போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, அப்போ ஃபுல்லா இருக்கிற பாத்திரத்தை வாங்குறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. தைரியமா போய் வாங்கலாம். போய் அங்க அந்த வீட்டில் போய் ஒரு 100 ரூபா வாங்க, அந்த வீட்டில் 200 ரூபா வாங்க, இந்த வீட்டில் ஒரு 500 ரூபா வாங்க அப்படின்னா ஃபுல்லா இருக்கிறத வாங்குறதுக்கு நமக்கு விசுவாசம் என்ன இல்லை, தேவைப்படாது. பட் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன தேவைப்படுதுன்னா விசுவாசம் தேவைப்படுது. அப்போ அந்த வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்னு சொல்றது மூலமா அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்க எலிசா விரும்புறாருன்னா, அந்த அம்மாவோட விசுவாசம் வளரணும். சொல்லுங்க, அந்த அம்மாவோட ஒன்று, அந்த அம்மாவோட விசுவாசம் வளரணும்னு அதுக்காக வெறும் பாத்திரத்தை வாங்க சொன்னார். 2, அந்த அம்மாவோட காலி பாத்திரங்களை பரலோகம்தான் நிரப்பணும்னு எலிசா விரும்பினார். சொல்லுங்க, பரலோகம்தான் நிரப்பணும். ஏன்னா ஒருவேளை இந்த பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம், இவங்க கிட்ட கொஞ்சம், இவங்க கிட்ட கொஞ்சம், அவங்க கிட்ட கொஞ்சம்னு வாங்கிட்டு வர வச்சிருந்தா நாளைக்கு இந்த அம்மாவோட நிலைமை நல்லானதுக்கப்புறம், பார்த்தியா போறாளே, இவளுக்கு வாழ்க்கை எப்படி வந்தது தெரியுமா, இவனுக்கு இந்த வேலை கிடைச்சது தெரியுமா, இவன் எப்படி நல்லானான்னு தெரியுமா, இவன் எப்படி வீடு கட்டினான்னு தெரியுமா, நான் கொடுத்தது. எங்களை மாதிரி 10 பேர் கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க. அதனால தான் எலிசா நினைச்சாரு, உன் காலி பாத்திரங்களை பரலோகம்தாம்மா நிரப்பணும். நீ போய் காலி அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா. அப்பதான் இதற்கான கிரெடிட்டை எந்த மனுஷனும் எடுத்துக்காம எல்லாம் கர்த்தர் தான் செய்தார். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாதுன்னு நீ சொல்லணும்னா வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நம்மை குறித்திருக்கிற விருப்பம் நாம நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், கிரேட்டா இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு நம்மை குறித்திருக்கிற விருப்பம். பட் ஆண்டவருடைய பிளானும் நம்ம பொசிஷனும் அலைன் ஆகாம இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்று, ஏன் ஆண்டவரே உங்க பிளானும் என் பொசிஷனும் அலைன் ஆகாம இருக்குன்னு கேட்கலாம். இந்த அம்மா எலிசா கிட்ட போய், என் கணவர் உண்மையா இருந்தார், ஆண்டவருக்கு எங்க குடும்பத்து மேல இருக்கிற விருப்பமே எனக்கு புரியுது, பட் எங்க குடும்பம் இன்னைக்கு ஒரு போராட்டமான நிலைமையில் இருக்குன்னு போய் நின்று கேட்கிறார். எலிசா சொல்றார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சின்னதா ஒரு ரீபொசிஷனிங் மட்டும் பண்ணி விட்டா எல்லாமே என்ன செஞ்சிடும், சரியா? ரீபொசிஷனிங்கா அதுக்கு என்ன செய்யணும்? நம்பர் 1, நீ இந்த வேலையில பங்கு பெறணும். உன் குடும்பத்தோட நிலைமை மாறுறதுக்கு, உன் வாழ்க்கையோட நிலைமை மாறுறதுக்கு, உன் வீட்டில் இருக்கிற போராட்டம் மாறுறதுக்கு தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய செயல்ல உன்னோட செயலும் என்ன செய்யணும்? கலந்துரு. எல்லாத்தையும் அவரே செய்யணும்ட்டு என்ன செஞ்சிருக்காத. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு ஜெபிக்கிறதே என்ன இல்லை, எல்லாம் இயேசு பார்த்துக்குவார், எல்லாம் இயேசு பார்த்துக்குவார்ன்ட்டு என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிற அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், இயேசுவே நான் கூப்பிட்டாவே என்ன செஞ்சிருவார், அதான் ஆண்டவர் கேட்டுருவார் அப்படின்ட்டு எதையுமே என்ன செய்யறதில்ல. அவங்க பங்களிப்பை அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நல்லா ஜெபிச்சிட்டிங்களா ஒரு விஷயத்துக்காக, ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக ஜெபிச்சிங்களோ அந்த காரியத்துக்கான வேலையை இறங்கி போய் என்ன செய்யுங்க. என் கடனை மாற்றுங்க ஆண்டவரே, கடனை மாற்றுங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முட்டை போண்டாவா சுட்டு தின்னுக்கிட்டு கிடந்தா கடன் எப்படி மாறும்? இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் என்ன செய்யணும்? ஏதாவது வேலைக்கு போகலாம், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஒரு ஓவர் டைம் பார்க்கலாம், என்னோட பங்களிப்பையும் நான் என்ன செய்யணும். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்ம கிட்ட செய்ய சொல்றது நமக்கு புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இந்த அம்மாட்ட அவர் செய்ய சொன்னது புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்குறாரு. ஃபுல்லா இருக்கிற பாத்திரத்தை வாங்குறதுல கூட அர்த்தம் இருக்கு, வெறும் பாத்திரத்துல வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு? உன் விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்த விரும்புகிறார். உங்களை என்ன சில சமயத்துல இன்னைக்கு ராத்திரி சில சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவர் கடத்தி கொண்டு போறது வேற எதுக்காகவும் இல்லை, நம்மளோட விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்த அதனால தான் சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். நம்மளோட விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்த விரும்புகிறார். யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, யாரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்க பாத்திரத்தை பரலோகமே என்ன செய்யட்டும், நிரப்பட்டும். நான் ரொம்ப ரொம்ப கர்வமா, ரொம்ப பெருமையா என் சொந்தக்காரங்க யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வேன்னா, எனக்கு எங்கள் அப்பன் 10 பைசா சம்பாரிச்சு வச்சுட்டு போகலை, எனக்கு நீங்கள்லாம் பண்ண மாதிரி வீட்டை வித்த காசு, காட்டை வித்த காசு, தோட்டத்தை வித்த காசுன்னு என்ன செய்யலை, வரல. இன்னைக்கு என்னெல்லாம் என் கையில் இருக்கோ, எத்தனை கோடிக்கு இன்னைக்கு நான் சொந்தக்காரனோ அத்தனையும் எனக்கு தேவன் கொடுத்து, இதுக்கான கிரெடிட்டை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ஒரு தைரியமா என்ன செய்ய முடியும். ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்தினா, அதுதான் எலிசா சொன்னார்.
அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பட்டும். யாரும் உனக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டாம். சொல்லுங்க, யாரும் எனக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டிய, என் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார், என் தேவைகளை கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென்? ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. 2, முதல்ல அந்த அம்மா என்ன செய்யணும்? வேலையில் பங்கு பெறணும். ஆண்டோட வேலையில், ஆண்டவர் செய்ய காரியத்தில் அந்த அம்மாவும் அவளோட பங்கை. 2, அந்த அம்மா உலகத்துக்கு கதவை சாத்தணும். சொல்லுங்க, உலகத்துக்கு கதவை. அவர் சொன்ன வார்த்தை கேட்டிங்களா? நீ போய் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்து. சொல்லுங்க, என்ன பண்ணு? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணு? 4வது வசனம், கதவை. நமக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணமே கதவை பெப்பரப்பை திறந்து வச்சிருக்கிறதா. கதவை சாத்து. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? நாம் இன்னைக்கு ஒரு கல்ச்சரில், ஒரு 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 காலத்தில் வாழ்கிறோம். ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற உலகத்தில் என்ன செய்கிறோம்? இதை காலையில் பல்லு தேய்க்க போகிறேங்கிறத ஃபேஸ்புக்கில் பிடிச்சி ஐம் அபவுட் டு ப்ரஷ், குளிக்க போகிறது, ஊருக்கு போகிறது, செருப்பு மாற்றினது, சீவக்கட்டை புதுசு வாங்கினது, எல்லாத்தையும் காலையில் எழுந்திரிச்சோன்னே போஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிடணும்? காட்டி எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். உணர்வை கூட ஷேர் பண்ணிடணும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, எந்த நாயை நம்பி நான் வாழலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுறது. அதுக்கப்புறம் நீ எந்த நாயை சொன்னேன்னு அதுக்கு ஒருத்தங்க பதில் அனுப்பிச்சா, நான் ஏதோ நாயை சொன்னேன். கேட்குற நாய்க்கெல்லாம் அதுக்கு என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறது இந்த நாய்க்கு வலிச்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் சொன்ன நாய் இந்த நாய் இல்லைன்னு அதுக்கு என்ன செய்யறது? ஒரு பதிலை. இப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறது? முதல் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கவே விட மாட்டாங்க. அப்புறம் ஏதோ பார்க்க விட்டாங்க. அப்புறம் ஏதோ கொஞ்ச நாள் கழித்து நைட் ரிசப்ஷன் வச்சு காலையில் கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ஏதோ ரிசப்ஷனில் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. இப்போ எல்லாம் தலைகளாக மாறி இதுகளை பூரா அவுத்து காட்டில் மேட்லாம் விட்டு இதுகளை ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்க வச்சு நடு ரோட்டில் நின்று இன்றைக்கி எங்கள் டிரைவர் ஒருத்தர் மேலே ஏற்றிருப்பார். 2 ரேஸ் ஆர்எஸ்புரமில் நடு ரோட்டில் நின்று என்ன செய்யுது, அங்கேருந்து இவன் அவன் மேலே விழுக. இதெல்லாம் 4 செவத்துக்குள்ளே நாகரிகமாக இருந்ததோ அதையெல்லாம் இன்றைக்கி பப்ளிக்காக என்ன செய்ய, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பனாக என்ன செஞ்சார். எவனோ ஒருத்தன் சாரப்பாம்பை பிடிச்சி போன வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு, அதை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டது, தோலை உரிச்சு சமைச்சு சாப்பிட்டது ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு ஏகப்பட்ட லைக்ஸ் வாங்கி அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. பேசாமல் பாம்பை வெட்டி தின்னுபிட்டு போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இதை எடுத்து போட போய் என்ன வருது? காலையில் போலீஸ் பாம்பை தின்னையா? ஆமாம், உள்ள ஒன்று பொந்துக்குள்ளே போடுறேன்னு செஞ்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாம் என்ன செஞ்சு. பட் சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா சொல்லுங்க, கதவை சாத்தணும். என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 70% மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இருந்துகிட்டே இருக்கிறாங்களாம். ஒரு சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஃபோன். இது நான் சொல்கிறது சராசரி இந்தியன். இதே வேலையாக இருக்கிற இந்தியனும் இருக்கான். அவன் 20 மணி நேரம் கூட என்ன செய்கிறான். பட் ஒரு சராசரி இந்தியன் வேலைக்கெல்லாம் போயிட்டு வர ஒரு ஆள் சராசரியாக ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறதுலையும் டெக்ஸ்ட் பண்ணுறதுலையுமே என்ன செய்கிறாங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டுறது, எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுறது. இதோ நான் என் பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவர் எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுறது, எல்லாம் பப்ளிக் டிஸ்பிளேல. எலிசா சொன்னார், இல்லை ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா வீட்டுக்குள்ளே போய் அறக்கதவை என்ன செய். சத்தமாக சொல்லுங்க, அறக்கதவை என்ன செய். ஏன்னா எவ்ரிபடி கேன் ஹேண்டில் வாட் காட் இஸ் அபவுட் டு கிவ் மீ. எனக்கு ஆண்டவர் கொடுக்கறத எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. யாரு திருடனே கண்டுபிடிக்க முடியல. நம்ம பக்கத்தில் உட்காந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றதே நமக்கு பெரிய ஆப்பா வைக்கிறதா என்ன செய்யலாம் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம நம்ப முடியாது. யோசேப்பு குழியில் விழுந்ததுக்கு காரணம், யோசேப்பு தான் பார்த்த சொப்பனத்தை டிஸ்பிளே பண்ணி தப்பான மனிதர்கள்கிட்ட சொன்னதுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பொறாமப்பட்டு யோசேப்பை தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு கதவை சாத்தி சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா குழிக்குள்ளே போயிருக்க வேண்டிய அவசியம் என்ன செஞ்சிருக்க போகிறதில்ல. இன்னைக்கு நாம் பல பேர் குழிக்குள்ளே விழுந்திருக்கிறது காரணமே நம்ம கதவை திறந்து வச்சது தான். ஸோ கதவை மூடி வச்சுட்டோம்னாவே குழியிலிருந்து வெளியில் வந்துடலாம். குழியில் விழுகாமே இருக்கலாம். குழியிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறது குழியில் விழுகாமல் இருக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு குழியில் விழுந்ததுக்கு காரணமே, யார் வந்தாலும் எங்கள் எங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு பொண்ணு
சொல்லு, நீ எப்போ வந்தாலும் இந்த கதவு திறந்தே இருக்குன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்படியே சொன்னவர் சொக்கம்போது சுடுகாட்டில் எரிஞ்சிட்டார், நீ போய் அவரையே போய் கேளு, என்னையெல்லாம் கேட்டு என்ன செய்யாத, உன்னையெல்லாம் உள்ள விட முடியாது. எப்போ வந்தாலும் கதவு திறந்திருக்குன்னு சொன்னவர் போயிட்டார், நீ போய் அவர்கிட்ட கேளு, இங்கே வந்து என்ன செய்யாது. இப்படி நம்ம பல பேருக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம கதவை சாத்துறது, சம்டைம்ஸ் நம்ம டோரை லாக் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா யார் திருடனே தெரியாது, யார் பொறாமக்காரன்னு தெரியாது, யார் எப்போ நமக்கு எலுமிச்சை மழை வைப்பா கண்டிப்பாக என்ன செய்ய போகிறதில்ல, தெரிய போகிறதில்ல. அப்போ நாம் கதவை சாத்தி இருக்கிறது தான் நல்லது. எத்தனை பேர் சத்தமாமே? ஏன்னா நமக்கு இது கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் அவனால் தாங்க முடியாது. அப்புறம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சிலதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்குறாரு, அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியாது. ஆகவே கதவை சாத்தி வச்சுக்கிறது நல்லது. அந்தரங்கத்தில் நாம் இருக்கிறத பிதா பார்த்து வெளியரங்கமாக நமக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? அப்போ ஒன்று வேலையில் பங்கு பெறணும், ஒன்று என்ன செய்யணும், நானும் செய்யணும். என் பங்கு சொல்லுங்க, என் பங்கு, என்னோட பங்கு. வாயத்தரன் சத்தம், என்னோட பங்கு. ஜெபிக்கணுமா ஜெபிக்கிறேன், துதிக்கணுமா துதிக்கிறேன், வேலைக்கு போனோமா செய்கிற, ஓட்டி பார்க்கணுமா பார்க்குறேன், கடனை கம்மி பண்ணணுமா கம்மி பண்ணுறேன், கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்தணுமா நிறுத்துறேன், 4 பக்கம் வேலையை தேடி போகணுமா போகிறேன், என் பிள்ளைகளோட டெவலப்மெண்ட்டுக்காக எதையாவது சாதிக்கணுமா செய்யணுமா செய்கிறேன். ஏதாவது என்னோட பங்கையும் நான் செய்யும்போது, பரலோகம் அவரோட பங்கு செய்யும்போது ஈஸியாக நமக்கு என்ன செஞ்சிடும்னா அற்புதங்கள். சம்டைம்ஸ் நம்மளை ஆண்டவர் செய்ய சொல்கிறது நமக்கு புரியவே புரியாது, இருந்தாலும் செய்யுங்க. அவருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கும். உங்கள் விசுவாசத்தை வளர்த்தி எடுப்பார், உங்கள் பாத்திரங்களை அவரே நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? 2, கதவை சாத்திருங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க, எல்லாரையும் வீட்டுக்குள்ளே விடாதீங்க, எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லாரோடையும் சாவகாசம் வச்சுக்காதீங்க. சம்டைம்ஸ் நம்ம எப்போவுமே கூட்டத்தோட ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. சில சமயம் நீங்கள் தனி அறையில் உங்கள் பர்சனல் கிளாஸெட்டில் நீங்களும் உங்கள் ஆண்டவருமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்கிறேன்? ஹல்லேலூயா. 3 வார்த்தைக்கு உள்ள போயிடணும். சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? she had to just get into the word. அந்த 4வது வசனத்தில் அவர் சொல்லுவார், நீ போய் கதவை சாத்தி பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யணும், உன் கையில் இருக்கிற எண்ணெயை ஒரு பாத்திரமாக வார்த்து நிறையறத ஒரு பக்கம் தள்ளி வை அப்படிங்கிற வார்த்தையை எலிசா சொன்னோடனே அந்த வார்த்தையை அப்படியே அந்த அம்மா உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க, வார்த்தையை அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டாங்க. நிறைய நேரம் விசுவாசிகள் நம்ம ஜெயிக்காததுக்கு காரணமே ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே உள்ள நாம எடுத்துக்கிறது இல்லை. நிறைய நேரம் நம்மளுடைய படிப்பறிவு இல்லை நம்மளுடைய காரியங்கள் அதை நம்மளை எடுக்க விட மாட்டேங்குது. பட் இந்த அம்மா அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? நீ கதவை சாத்துமா, உன் கையில் இருக்கிற எண்ணெயை காலி பாத்திரத்தில் ஊற்று, ஒன்னொன்னா நிறைஞ்சதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஊத்துன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு தான் எலிசா சொன்னாரே ஒழிய, இந்த அம்மா பாத்திரத்தை வாங்க போகும்போது எலிசா கூட இல்லை இல்லையா? இங்கே எத்தனை வாங்கினேன்? 12 பாத்திரமா? ஓகே, அடுத்து 8ஆம் நம்பர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கே எழுதிட்டு இருக்கல. அப்போ வாங்குன்னு சொல்லித்தான் ஒரு ப்ராமிஸை சொல்லி அனுப்புறாரு, நீ போய் வாங்குன்னு. அந்த அம்மா எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்குள்ள போயிட்டான்னா, வாங்குன்னு சொன்னவர் இப்போ என் கூட இல்லை, அவருக்கு தெரிய போறதில்லை நான் 5 பாத்திரம் வாங்குறேன்னா 50 பாத்திரம் வாங்குறேன்னா 5000 பாத்திரம் வாங்குறேன்னா அவருக்கு தெரிய போறதில்லை. ஏன் விசுவாசத்தோட அளவை, எனக்கு தேவையான ஆசீர்வாதத்துக்கான அளவை நான் பிளான் பண்ணிக்கிறேன், நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு அநேகம் பாத்திரங்களை அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, போய் அதுதான் வார்த்தைக்கு உள்ள அப்படியே இறங்கி உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்தி அவங்க கையில் இருக்கிறது ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவ இப்போ அதே அம்மா அந்த ஒரு குடம் எண்ணெயை தைரியமா நம்பி என்ன செய்யறாங்க, காலி பாத்திரத்தில் ஒன்று நிறைச்சாச்சு, தள்ளி வச்சாச்சு, நெக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்டையும் ஊற்றி நிறைச்சி வச்சாச்சு, நெக்ஸ்ட்னா நெக்ஸ்டையும் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இன்னொரு பாத்திரத்தை வெயின்னு சொல்லும்போது தான் அந்த பையன் சொல்றான், இல்லம்மா இனி பாத்திரமே. அப்போ நாம ஊத்த தயாரா இருந்தா நாம எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளோ பாத்திரங்களை நிரப்புகிறதுக்கு பரலோகம் என்னவா இருக்குன்னா தயாராக. ஹெவன் இஸ் ஆல் செட் ரெடி. நம்ம எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளோ நிரப்புறதற்கு, அந்த பாத்திரங்களை நிரப்புகிறதற்கு பரலோகம் எப்படி இருக்கு? அப்ப அந்த அம்மா வார்த்தைக்குள்ள அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களோட நிலைமையை மறந்துட்டாங்க. இப்போ ஒரு குடம் எண்ணெயே அல்லாமலும் அந்த அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற அவங்களோட நிலைமையை அந்த அம்மா சொல்லுங்க என்ன பண்ணிட்டாங்க, சத்தமா சொல்லுங்க, மறந்துட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இப்ப மறந்து அவங்க தைரியமா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே அந்த எண்ணெயை
இங்கிலீஷ் பைபிள்ஸ் she kept pouring அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ஸ். அப்படின்னா அவங்க ஊற்றிட்டே இருந்தாங்க, வார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எதையுமே யோசிக்கல. ஜாரை பார்க்கல, எத்தனை நிறைஞ்சு வச்சிருக்குன்னு பார்க்கல, இன்னும் எத்தனை இருக்குன்னு பார்க்கல. இங்கிலீஷ் she kept pouring. அவங்க பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டோடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம், அதில் அவங்க நின்று செய்தாங்க. அவங்க வாழ்க்கையோட நிலைமை என்ன செஞ்சிச்சு? எல்லாம் நிறைஞ்சு அவங்க எலிசா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்போ எலிசா சொல்கிறாரு, சரி இதெல்லாம் கொண்டு போய் விற்று உன் கடனை கட்டி மீதியை வச்சு ஆயில் ஃபேக்ட்ரி நடத்தி நீ உன் குடும்பம் நல்லா இருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? புறட்டு போ, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற ஒரு வழி இல்லைன்னு வந்த போ, ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியை வச்சு நீயும் உன் பிள்ளையும் என்ன செய்யுங்க, ஜீவனம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை, அதுக்கு ஒரு சின்ன ரீபொசிஷன் தான். இந்த 3 விஷயத்தை இந்த அம்மா செஞ்சால் கிரேட்டாக வாழ்ந்துடலாம். ஒன்று, வேலையில் ஆண்டவரோட நானும் பார்ட்னர் ஆயிக்கிறேன். 2, எப்போதெல்லாம் ஆண்டவர் என்னை கதவை சாத்த சொல்கிறாரோ, எப்போதெல்லாம் என்னை ஆண்டவர் வாயை மூட சொல்கிறாரோ, அப்போதெல்லாம் கதவை சாத்தி, அப்போதெல்லாம் வாயை மூடி அமைதியாக என்ன செய்கிறேன். 3, அவரோட வார்த்தை என்ன சொல்லிச்சோ அதை நம்பி அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே நான் இறங்கிட்டேன்னா, இதுக்கு இந்த அம்மா வறுமையிலிருந்து ஏழ்மையிலிருந்து செழிப்புக்கு வர்றதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்கில் தேவைப்படலை. இந்த 3 விஷயத்தை அந்த அம்மா செஞ்ச ஒரு சின்ன ரீபொசிஷனிங் நடந்த உடனே எல்லாம் சரியாச்சு. அப்போ இன்றைக்கி ராத்திரி பக்கத்தில் பார்த்து உங்கள் பொசிஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பொசிஷனை, நான் சொன்ன மாதிரி குடத்தை குப்பரை கமுத்தி வச்சுருக்கீங்களா, வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா, உங்கள் பொசிஷனை செக் பண்ணிக்கோங்க. தேவன் நிரப்புகிறதற்கு எந்திரிச்சு நிற்கலாமா இன்னைக்கு ராத்திரி? ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பீரு. சொல்லலாமா? நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் நீர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும். ஆண்டவரை பார்த்து, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா முன்னாடி வந்து, என் புருஷன், என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்க கண்களை மூடி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரை தான் நான் பார்க்கிறேன், ஆண்டவரை மாத்திரம் தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எலிசா கிட்ட வந்து அந்த அம்மா சொன்னவன், ஓ அவரோட பிளானும் உன்னோட பொசிஷனும் அலைன்மெண்ட்ல இல்லாம இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பொசிஷனை கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணி விட்டுட்டா எல்லாமே சரியா போய். என்னங்கய்யா பண்ணணும்? ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்யற காரியத்துல நீயும் உன்னோட பங்கு என்ன செய்யணுமோ செய்யுமா. போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. வெறும் பாத்திரமா? நானே வெறுமையா இருக்கனே, சொல்றத கேளு. போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. உன் விசுவாசத்தை வளர்த்த விரும்புறேன், உன் பாத்திரத்தை பரலோகம் மாத்திரம் தான் நிரப்பணும்னு விரும்புறேன். போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது உன் கதவை சாத்து. இதுக்கு மேல எல்லாத்தையும் பப்ளிக் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காத. உன் கதவை சாத்து. நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்து. கதவை சாத்தி உள்ள நின்று இருக்கோம். அதுக்கு பிறகு ஆண்டோட வார்த்தையில உறுதியா நின்றுட்டு, நான் உனக்கு சொல்றேன், உன் கையில் இருக்கிற எண்ணெயை அந்த காலி பாத்திரங்கள்ல வார்த்து விடு. அப்படியே அவள் வார்த்தாள். நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன்னு சொல்லி அவ வார்த்தா. அந்த குடங்கள் எல்லாம் நிரம்பினது. அவங்க எலிசா கிட்ட வந்து சொன்ன போது அவன் சொன்ன, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதை விட்டு உங்க கடனை கட்டி நீங்க ஒரு பெரிய தொழிலும் பண்ணி, எந்த தேசத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, எந்த ஊர்ல நீங்க போராடினீங்களோ, அதே ஊர்ல நீங்க நல்லா வாழுங்கன்னு சொல்லி அனுப்பின எலிசாவிலும் பெரியவர் இன்னைக்கு ராத்திரி என்னை உங்களையும் சந்திக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்த்து, ஆண்டவரே ஹல்லேலூயா
கேடகமும் மானி நீ தானே என் துணையானி என் கேடகமும் கையை தட்டி என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே என்னை சொல்லுங்க எல்லாரும் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் சொல்லுங்க ஆண்டவரே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி உம்மை நம்பும் மனிதர்கள் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து உம்மை நம்பும் மனிதர்கள் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை அவங்க யாருமே சொல்லுங்க குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு குற்றப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு அதனால சொல்லுங்க எல்லாரும் சத்தமா உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் கடைசியா எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் கரங்களை நல்ல தட்டு உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அதுதான் தைரியமா எலிசாவுக்கு முன்னாடி வந்து அவளை நிக்க வச்சுச்சு என் புருஷன் கர்த்தரை நம்பினான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் கர்த்தரை சேவிச்சான் கர்த்தரை ஆராதிச்சார் என் வீட்டுக்கார் அதுதான் அந்த அம்மாவை எலிசா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுச்சோம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மை நிறைந்திருக்கும் ஆனா 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 உங்க பிளானும் என் பொசிஷனும் அலைன் ஆக மாட்டேங்குது 3 விஷயத்தை செய்யுமா உன் பங்களிப்பு கொடு கதவை சாத்து வார்த்தையில உறுதியா நில்லு இந்த 3 நீ செய்தினா உன் நிலைமை மாறும் உனக்கு செழிப்பு வரும் அதுதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனத்தினுடைய நிவர்த்தி இன்னைக்கு ராத்திரி அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகட்டும் நம்ம படைக்கிற காணிக்கைகள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தந்து நடத்தட்டும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் தேவன் சந்திப்பாராக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் கிரேட்னஸ்ல செழிப்புல மேன்மையில நம்ம வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே எல்லாரும் சேர்ந்து சத்தமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே
நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.